நம்ம நிறுவனத்தில் நீங்கள் பின் ஃப்ரான்ச்சைசி எடுக்கணும் அப்படின்னா பேசிக் பிளான், ஸ்மார்ட் பிளான், ப்ரீமியம் பிளான், யூடிபர்ஸ் பிளான், இந்த 4 பிளானில் ஏதாவது ஒன்றில் தான் நீங்கள் எடுக்க முடியும். அப்படி நீங்கள் பின் ஃப்ரான்ச்சைசி எடுக்கும்போது இந்த 4 பேக்கேஜஸில் ஒவ்வொரு பேக்கேஜ்லேயுமே நீங்கள் வந்து மினிமம் 10 பின் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய நபராக இருக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நான் வாங்குகிறேன் சார் அப்படின்னா 10 மடங்கில் தான் வாங்க முடியும். 10 பின், 20 பின், 30 பின், 40 பின் அந்த மாதிரி தான் வாங்க முடியும். உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா பேசிக் பிளானில் வந்து நீங்கள் 2950 ரூபான்றது நம்மளுடைய ஆக்டிவேஷன் அமௌண்ட்டு. ஸோ அப்போ அந்த ஆக்டிவேஷன் அமௌண்ட் தான் ஒரு பின். அப்போ நீங்கள் வந்து பேசிக் பிளானில் ஃப்ரான்ச்சைசி எடுக்கணும் அப்படின்னா 2950 இன்ட்டு 10 பின் நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கான ஃப்ரான்ச்சைசி எலிஜிபிள் ஆகும். அப்போ நீங்கள் பின் ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறதுக்கு அந்த 4 பிளானில் எந்த பிளான் எடுத்தாலுமே நீங்கள் 10 பின் எடுக்கணும். சில நபர்கள் வந்து என்கிட்ட அமௌண்ட் அதிகமாக இருக்குது சார், நான் 4 பிளான்லேயுமே 10 பின் எடுத்துக்கலாம்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஸோ அதை நீங்கள் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், பின் ஃப்ரான்ச்சைசி எப்படி ரெக்வெஸ்ட் கொடுக்கணுன்றது உங்களுடைய யூசர் ஐடியை ஓப்பன் பண்ணிங்கனாலே அதில் எல்லாமே ஆப்ஷன் இருக்கும். வரக்கூடிய நாட்களில் அது சம்மந்தமாக தனியாகவே நான் ஒரு வீடியோ நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம். இந்த பின் ஃப்ரான்ச்சைசி எப்போ எடுக்கலாம் அப்படின்னா இன்னும் 2 அல்லது 3 நாட்களில் நாங்கள் உங்களுக்கு அனௌன்ஸ் தருவோம். அதுக்கப்புறமா நீங்கள் பேமெண்ட் கட்டி உங்களுடைய ஃப்ரான்ச்சைசியை நீங்கள் எடுத்துக்கலாம், பதிவு பண்ணிக்கலாம். பின் ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறதுக்கு என்ன டீட்டெயில் வேணும் அப்படின்னா உங்களுடைய முழுமையான பெயர், நீங்கள் ஒரு யூசராக இருந்தால் மட்டும்தான் ஃபஸ்ட்டு பின் ஃப்ரான்ச்சைசி எடுக்க முடியும். அப்போ உங்கள் பெயர் அதில் வந்துடும், உங்கள் பேன் கார்டு நம்பர் அதில் வந்துடும். நீங்கள் எந்த மாவட்டம், இப்போ தூத்துக்குடி அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டம் அப்படின்றத செலக்ட் பண்ணி அந்த மாவட்டத்தில் எந்த பின்கோடு அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் தூத்துக்குடி மாவட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட தூத்துக்குடியில் யாருக்காவது பின் ஃப்ரான்ச்சைசி வேணும் அப்படின்னா அந்த நபர்கள் அவங்க டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணும்போது யாரெல்லாம் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஃப்ரான்ச்சைசி எடுத்திருக்காங்களோ அவங்களுடைய பெயர் எல்லாமே அவங்களுக்கு வியூ ஆகும். அவங்களுடைய மொபைல் நம்பர்லேருந்து அக்கௌண்ட் நம்பர் வரைக்கும் எல்லாமே அந்த கஸ்டமருக்கு காட்டும். இப்போ நான் ஒரு பின் ஃப்ரான்ச்சைசி ஓனர் அப்படின்னா என்னுடைய டீட்டெயில் நம்ம கஸ்டமருக்கு காட்டும்போது அவங்க என்னையை காண்டாக்ட் பண்ணி பின் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. ஸோ இந்த பின் ஃப்ரான்ச்சைசினுடைய லிஸ்ட்டு எதை பொறுத்து நாங்கள் வந்து என்ன வருஷப்படுத்தியிருப்போம் அப்படின்னா யார்கிட்ட அதிகமாக பின் இருக்கோ அதை பொறுத்து நாங்கள் டிசைன் பண்ணி, அதாவது வருஷப்படுத்தியிருப்போம். ஒருத்தர் 50 பின் எடுத்திருக்காருன்னா அவருடைய பெயர் முதல் இடத்துல இருக்கும், 40 பின் எடுத்தவர் 2வது இடத்துல, இந்த மாதிரி வரும். உங்களுக்கு கண்டிப்பாக கம்பெனிலேருந்து எல்லாருக்குமே லீட்ஸ் ஆட்டோமேட்டிக்காகவே வரும். ஆனால் கம்பெனி வந்து யாருக்கும் யாருடைய நம்பரையும் தனிப்பட்ட முறையில் அனுப்ப மாட்டோம். கஸ்டமர் பார்த்து உங்களுக்கு கால் பண்ணி கேட்பாங்க. சரிங்களா? இல்லை சார் எனக்கு கால்ஸே வரல அப்படின்லாம் நீங்கள் யாரும் அங்கே வந்து கேட்க முடியாது. ஏன் அப்படின்னா பின் ஃப்ரான்ச்சைசி பொறுத்த வரைக்கும் என்னுடைய டீமில் இருக்கிற நபர்களுக்கு நான் சேல் பண்ணோம்னாலே மாதம் 15,000 20,000 ரூபாய் எளிமையான முறையில் நான் இங்கே சம்பாதிச்சுட்டு போயிடுவேன். அப்போ என்னென்ன வேணும், பேர் வேணும், டிஸ்ட்ரிக்ட் வேணும், பின்கோடு, என்னுடைய ஜிபே நம்பர், ஃபோன்பே நம்பர், என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், இதெல்லாம் நான் தெளிவாக கொடுத்தா மட்டும்தான் பின் வாங்கக்கூடிய கஸ்டமர்ஸ் வந்து அதில் பணம் போட்டுட்டு நமக்கு ப்ரூஃப் கொடுப்பாங்க. நம்ம டைரெக்டாக பின் அவங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். அப்போ பின் ஃப்ரான்ச்சைசி எடுக்கணும்னா இதெல்லாம் தேவை. பின் ஃப்ரான்ச்சைசியினுடைய இன்கம் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய 4 வருமான திட்டத்தில் பேசிக் பிளான், நீங்கள் வந்து பேசிக் பிளான் ஒருத்தர் உங்கள்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு 100 ரூபாய் கமிஷனாக கிடைக்கும். ஸ்மார்ட் பிளான் பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா 100 ரூபாய் கமிஷனாக கிடைக்கும். யூடிபர்ஸ் பிளான்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா 100 ரூபாய் கிடைக்கும். ப்ரீமியம் பிளான் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 200 ரூபாய் கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய இன்கம் ஸ்ட்ரக்சர். அப்போ நான் இன்றைக்கி பேசிக் பிளானில் 10 பின் வாங்கி வச்சுருக்கேன். எனக்கு கீழே நான் ஒரு 2-3 நண்பர்களை நான் ரெஃபர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அவங்க மூலமாக டீம் எனக்கு கீழே டீம் வரும்போது அந்த நபர்கள் என்கிட்ட பின் வாங்குறாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு எனக்கு நான் ஒரே ஒரு பின் சேல் பண்ணால் கூட அன்றைக்கி எனக்கு 100 ரூபாய் லாபம் கிடைக்கும். அதுவே நான் ப்ரீமியம் பிளான் சேல் பண்ணுறேன்னா 200 ரூபாய் லாபம் கிடைக்கும். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு பின் 30 நாளில் நான் 30 பின் சேல் பண்ணுறேன் அப்படின்னா அந்த மாதத்தினுடைய என்னுடைய வருமானம் 100 ரூபாய் பின்னாக இருந்ததுன்னா எனக்கு 3000 ரூபாய் எனக்கு கமிஷனாக கிடச்சிரும். அதே ப்ரீமியம் பிளானில் நான் டெய்லி ஒரு பின் சேல் பண்ணால் கூட எனக்கு 6000 ரூபாய் கமிஷனாக கிடச்சிரும். இதை நான் எந்த அளவுக்கு சேல் பண்ண போகிறேன் அப்படின்றது எல்லாமே உங்களுடைய கையில் தான் இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு டீம் ரெஸ்பான்ஸ் உங்கள் டீமுக்கு நீங்கள் வந்து ப்ரியாரிட்டி தரீங்களோ அந்த அளவுக்கு தான் பின் அப்படின்றது சேல் ஆகும். நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு பின் ஃப்ரான்ச்சைசி எடுத்து வச்சுட்டு வேறு கான்செப்ட் பண்ண போயிட்டீங்கன்னா பின் சேல் ஆகாமல் மந்தமாக தான் இருக்கும். உங்களை யாரும் கான்டாக்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு ரொட்டீனாக நீங்கள் வந்து பின் சேல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஒரு முறை நீங்கள் பின் சேல் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதிலிருந்து 3 நாட்களுக்குள்ளே அடுத்த பின்னை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். அப்படி பண்ணாத பட்சத்துக்கு உங்களுடைய பெயர் அந்த லிஸ்ட்டில் இருந்து ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு உள்ள அந்த பேர் வந்து லிஸ்ட் அவுட்டில் வரும்.
அது இல்லாமல் இப்போ நம்ம பின்னுக்கான இன்கம் இல்லாமல் கோல்டு காயினும் நம்ம ஃப்ரீயாக தரோம்னு சொல்லியிருக்கோம். எந்த ஒரு ஃப்ரான்சைசி ஓனர் வந்து 30 நாட்களுக்குள்ள 100 பின் சேல் பண்ணுறாங்களோ, சரிங்களா, அவங்க ஃப்ரான்சைசி எடுத்த டேட்ல இருந்து 30 நாள், அதாவது நாங்கள் பின் ப்ரொவைட் பண்ண டேட்டு, சரிங்களா, அவங்க எடுத்த டேட்டு வந்து 1ஆம் தேதி இருக்கும், அவங்க பின் வாங்கினது ஒரு 3ஆம் தேதி 4ஆம் தேதி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்க என்னைக்கு அவங்க பின் ரிசீவ் பண்ணுறாங்களோ அந்த டேட்ல இருந்து 30 டேஸ் கால்குலேட் ஆகும். அந்த 30 நாட்களுக்குள்ள அவங்க 100 பின் சேல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 1 கிராம் கோல்டு காயின் அவங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும், சரிங்களா. அந்த கோல்டு காயின் வந்து நியர்பை அவங்களுக்கு நியர்பை இருக்கக்கூடிய கோல்டு ஷாப்பில் போய் அவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த பின் பிரான்சைசிக்கான ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இதில் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஒரு 10 பாயிண்ட் வரும், அதை மட்டும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, பின் பிரான்சைசி அமௌண்ட் வந்து எந்த ஒரு காரணத்துக்கு கொண்டும் உங்களுக்கு ரிட்டர்ன் செய்ய மாட்டோம். ஒன்ஸ் நீங்கள் ஃப்ரான்சைசி எடுத்துட்டீங்கன்னா அந்த பேமெண்ட்டை வந்து நாங்கள் ரிட்டர்ன் பண்ணுற ஆப்ஷன் இங்கே கிடையாது. ரெண்டாவது, நீங்கள் ஃப்ரான்சைசி எடுத்த பின் அமௌண்ட், பின் எல்லாமே எனக்கு ஃப்ரான்சைசி வேண்டாம் அப்படின்ட்டிங்கன்னா அந்த பின்னுமே நம்ம ரிட்டர்ன் எடுத்துக்க மாட்டோம். அது முழுமையாக உங்களுடைய பொறுப்பு தான். மூணாவது பார்த்தீங்கன்னா, பின் சேல் பண்ணுறதுக்கு கால நிர்ணயம் கிடையாது. அதை நீங்கள் வந்து ஃப்ரான்சைசி எடுத்துட்டீங்க, இத்தனை நாட்களுக்குள்ளே நீங்கள் பின்னை வந்து சேல் பண்ணி ஆகணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டாயமும் இங்கே இல்லை. ஒருத்தர் சேல் பண்ண 5 நாள் ஆகும், ஒருத்தர் சேல் பண்ண 10 நாள் ஆகும், ஒருத்தர் சேல் பண்ண 100 நாள் கூட ஆகலாம். அதனால் இங்கே எந்த ஒரு கட்டாயமும் இங்கே கிடையாது. நான்காவது பார்த்தீங்கன்னா, ஒருவர் உங்களிடம் பணம் தராமல் பின் பெற்றுக்கொண்டால் அதற்கு நிறுவனம் பொறுப்பேற்காது. அதாவது என்னன்னா, என்னுடைய நண்பர் மச்சான் நான் அப்புறம் காசு தரேன்டா, அர்ஜென்ட்டாக ஒரு பின் அனுப்புன்னு கேட்பான். நான் வந்து அவர்கிட்ட ஒரு பின்னை கொடுத்துருவேன். 10 நாள் ஆகும், 20 நாள் ஆகும், 30 நாள் ஆகும், காசு தர மாட்டான். அப்போ அந்த கம்ப்ளைண்ட்டை கம்பெனிக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. அதுக்கு கம்பெனி பொறுப்பு இல்லை, சரிங்களா. நீங்கள் பணம் அடுத்த அஞ்சாவது டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பணம் பெற்றுக்கொண்டு பின் கொடுக்காமல் காலதாமதம் செய்தால் வார்னிங் செய்யப்படுவீர்கள். அதாவது நான் வந்து ஒரு பின் ஃப்ரான்சைசி ஓனருக்கு நான் காசு கொடுத்துட்டேன், அவர் வந்து எனக்கு பின் தரலை, நல்லா புரிஞ்சுக்கணும். நான் காசு கட்டிட்டேன், அவர் எனக்கு பின் தரலை அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று ரெஜிஸ்டர் ஆகும். ஏன்னா நீங்கள் ஒருத்தர்கிட்ட பணம் வாங்கிட்டீங்கன்னா அவருக்கு அதிகபட்சம் ஒரு 2-3 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் பின் ப்ரொவைட் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக உங்கள் மேலே ஒரு வார்னிங் ஒன்று பதிவு செஞ்சுருவாங்க. அந்த வார்னிங் பொறுத்த வரைக்கும் ஆறாவது டேர்ம்ஸ் பாருங்கள். ஒரு பின் ஃப்ரான்சைசி ஓனர் மீது 3 முறை கம்ப்ளைண்ட் செய்யப்பட்டால் உங்களுடைய பின் ஃப்ரான்சைசி வந்து கண்டிப்பாக கேன்சல் பண்ணிடுவோம், சரிங்களா. நீங்கள் எவ்வளவு பெரிய ஃப்ரான்சைசி ஓனராக இருந்தாலும் சரி, அதை பற்றி கம்பெனிக்கு எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. 7வது பாயிண்ட் பாருங்கள். பின் ஃப்ரான்சைசி கேன்சல் செய்யப்பட்டால் உங்களிடம் உள்ள பின் அனைத்திற்கும் நீங்களே பொறுப்பு. உங்கள் மேலே 3 கம்ப்ளைண்ட் வந்துருச்சு, உங்கள் ஃப்ரான்சைசி நாங்கள் க்ளோஸ் பண்ணிடுறோம். க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுடைய லிஸ்ட் இங்கே இருக்காது. அப்போ உங்கள்கிட்ட வந்து 50 பின் இருந்தாலும், 100 பின் இருந்தாலும், இல்லை 1000 பின் இருந்தாலும் அத்தனை பின்னுக்கும் நீங்கள் தான் பொறுப்பு. கம்பெனி அதை பற்றின பொறுப்பு ஏற்கவே மாட்டோம். அப்போ உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் வராத அளவுக்கு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்கள். நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வருமானம் வருது. இங்கே வந்து சர்வீஸ் பண்ண வரல, பிஸ்னஸ் பண்ண வந்திருக்கோம். அதனால் பின் ஃப்ரான்சைசி எடுக்கக்கூடியவங்க உங்களோட டீமுக்கு உங்களால் சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னா தாராளமாக எடுத்து பண்ணுங்கள். இதில் எந்த ஒரு கண்டிப்பாக நீங்கள் எடுக்கணுன்ற கட்டாயம் கிடையாது. 8வது பார்த்தீங்கன்னா, ஒரு நபர் உங்களிடம் பின் தொடர்பாக பேசிவிட்டு வேறு நபர்களிடம் பின் பெற்றுக்கொண்டால் அதற்கு நிறுவனமும் பொறுப்பேற்காது. இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள் லிஸ்ட்டை எடுத்து பேசுவார். சார் எனக்கு வந்து ஒரு பின் வேணும் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. எல்லாம் பேசிட்டு நீங்கள் வந்து பணம் போடுங்க, நாங்கள் பின் தரோன்னு சொல்லியிருப்பீங்க. பட் அவர் குறிப்பிட்ட ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் அகைன் கால் பண்ணி பேசும்போது, இல்லைங்க நான் வேற ஒருத்தட்ட வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது அவங்களுடைய சாய்ஸ் தான். இப்போ நான் வந்து ஒரு கடைக்கு போகிறேன், நான் போகிற கடையில் தான் பொருள் வாங்கணும் அப்படின்றது இல்லை. எனக்கு அந்த கடையினுடைய ஆக்டிவிட்டியோ, அந்த ஓனர்னுடைய ஆக்டிவிட்டியோ, இல்லை அங்கே இருக்கிற பொருட்களோ பிடிக்கலன்னா வேற கடையை தேடி போகிறது என்னுடைய சுய விருப்பம். அப்படி இருக்கும்போது அதை ஒரு கம்ப்ளைண்ட்டாக நம்ம எடுத்துக்க முடியாது. கம்பெனிக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஒரு நபர் உங்கள்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா பேசுகிறவங்க எல்லாருமே பின் வாங்கிடுவாங்கன்னு இல்லை. நம்ம எந்த அளவுக்கு அவங்கள்ட்ட ரெஸ்பெக்டாக நடந்துக்கிறோம், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு எந்த அளவுக்கு நம்ம அவங்களுக்கு சப்போர்ட்டும் அண்ட் சர்வீஸும் கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் கண்டினியூஸாக வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. 9வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, கோல்டு காயின் அச்சீவ் செய்த 10 நாட்களில் பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் வந்து நம்மளுடைய கோல்டு காயின் டார்கெட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா 10 நாட்டில் உங்களுக்கான கோல்டு காயின் நீங்கள் போய் 10 நாட்களுக்குள்ளே, அதில் முதல் நாளாக இருக்கலாம், 2வது நாளாக இருக்கலாம், 5வது நாள், 10வது நாள், எந்த நாளாக இருந்தாலும் கம்பெனி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சுன்னா உடனடியாக போய் நீங்கள் வந்து காயின் வாங்கிக்கலாம். 10வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, மாதம் தோறும் தொடர்ந்து அதிக பின் சேல் பண்ணும் நபர்கள் நிறுவனத்தின் டைரக்ட் ஸ்டாஃபாக நிர்ணயிக்கப்படுவார்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேம் தான். பட் இந்த டேமுக்கான சில மெத்தடுகள் நான் உங்களுக்கு பிடிஎஃப்ல கொடுப்போம். பின் ஃப்ரான்சைசிக்குன்னு சொல்லி தனியாகவே ஒரு பிடிஎஃப் வரும். அதில் வந்து இன்னும் ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அதில் நாங்கள் ஆட் பண்ணுவோம்.
அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதாவது என்ன சொல்லியிருக்கோம்னா, நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய சேல்ஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னா, தொடர்ந்து இந்த மாதம் நீங்கள் 50 பின் பண்ணுறீங்க, 60 பின், 70 பின், 80 பின் சொல்லி ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா, அதை நாங்கள் வந்து நோட் பண்ணிகிட்டே வருவோம். அந்த நபர்களுக்கு, அந்த ஃப்ரான்சைசி ஓனர்கள் கம்பெனியினுடைய நேரடி எம்ப்ளாயீஸாக மாற்றப்படுவாங்க. அப்போ நேரடி எம்ப்ளாயீஸ்னால் என்ன அர்த்தம்? உங்களுக்கான மந்த்லி சேலரின்னு ஒன்று வர ஆரம்பிக்கும். நம்ம கம்பெனியில் ஸ்டாஃப்னுடைய எண்ணிக்கை அதிகமாகும் போது, ஒரு 30 நபர்கள் 40 நபர்களை தாண்டும் போது உங்களுக்கான பிஎஃப் அண்ட் இஎஸ்ஐ இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் எல்லாமே உங்களுக்கு நம்ம அதில் ஆட் பண்ணுவோம். சரிங்களா? ஏன் அப்படின்னா, இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனமாக தொடர்ந்து செயல்பட ஆரம்பிக்க போகுது. இதற்கான திட்டங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருப்பீங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய டேர்ம்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் தான் இதில் சொல்லியிருக்கோம். இன்னும் ஒரு 4லேருந்து 5 பாயிண்ட் இன்னும் நம்ம ஆட் பண்ணுவோம். அதற்கான பிடிஎஃப் நம்ம ரெடி ஆனதுக்கப்புறமா நம்மளுடைய நோட்டீஸ் போர்டில் நம்ம கொடுப்போம். அதை நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் நம்மளுடைய பின் ஃப்ரான்சைசி சம்மந்தமானது. ஒரு நபர் ஃப்ரான்சைசி எடுக்கிறாங்க அப்படின்னா, மாதத்துக்கு உங்கள் டீமில் இருந்து 100 நபர்கள் ஜாயின் பண்ணாலே, அவங்களுக்கு மட்டும் நீங்கள் பின் செல் பண்ணிங்கனாலே மாதம் 10,000 வருமானமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு கோல்டு காயினும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி இன்னும் நிறைய பெனிஃபிட் இதில் ஆட் பண்ணுவோம். கரெக்டான நபர்கள், என்னால் ஃப்ரான்சைசி எடுத்து ரன் பண்ண முடியும் சார், நான் வந்து முழுமையாக ஃபோர்கார்ட்டில் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம், ஃபோர்கார்ட்டை ட்ரஸ்ட் பண்ணுறோம், நம்புகிறோம் அப்படின்ற நபர்கள் மட்டும் நீங்கள் வந்து ஃப்ரான்சைசி எடுத்து ஒர்க் பண்ணுங்கள். உங்களுக்கான முழுமையான சப்போர்ட் கம்பெனி சைட்லேருந்து டைரெக்டாக எப்போவுமே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரான்சைசி எடுக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 2 மாதத்துக்கு ஒரு முறையாவது நேரடி மீட்டிங் இருக்கும். மீட்டிங்க்கான அத்தனை எக்ஸ்பென்சிவும் நம்ம பார்த்துப்போம். இன்க்ளூடிங் நீங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட்லேருந்து, நீங்கள் வந்துட்டு போகிற ட்ராவல் செலவுலேருந்து கம்பெனி எல்லாமே உங்களுக்கு பண்ணி கொடுக்கும். சரிங்களா? அதுவும் தகுதியான ஃப்ரான்சைசி நம்பர்களுக்கு. நான் ஃப்ரான்சைசி எடுத்துட்டேன், பட் நான் வேலையே செய்யலை, சும்மா தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு செலவு பண்ண கம்பெனி தயாராக இல்லை. அப்போ கரெக்டாக பிஸ்னஸ் கொண்டு வரவங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. இப்போ நான் சொல்லியிருக்கிறது ஒரு வீடியோவில் பேசிக் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். பின் ஃப்ரான்சைசியினுடைய பேசிக் மட்டும் சொல்லியிருக்கேன். தேவைப்பட்டால் இன்னும் அதிகமான கருத்துக்களோடு இதனுடைய பார்ட் 2 வீடியோ மிக விரைவில் நாங்கள் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம். பின் ஃப்ரான்சைசி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு உறவுகளுக்குமே கம்பெனி சார்பாக ஆல் தி பெஸ்ட் சொல்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய வருமானத்தை எடுக்க நம்மளுடைய பிளாட்ஃபார்ம் மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு உதவியாக இருக்கும். இன்னும் நிறைய தகவல் தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.